ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு ஒரு திருக்குறள். அது குற்றம் கடிதல் என்ற தலைப்பில் உள்ளது. அது வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும் என்பது. அதாவது, ஒருவன் குற்றம் செய்தபின் வருந்தி பயனில்லை. அந்த தப்பு நடந்துவிடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி எச்சரிக்கையாக இல்லாதவனுடைய வாழ்க்கை நெருப்பில் பட்ட வைக்கோல் போல் அழிந்து போகும் என்பதுதான் அதன் பொருள். மேலும் ஒருவன் செய்யும் தவறுகள்தான் அவனுக்கு பெரிய துன்பங்களை உண்டாக்கும். மனிதனுக்கு ஏற்படும் பேராசையும் அற்பத்தனமான மகிழ்ச்சியும் தான் அவனை தவறு செய்ய தூண்டுகிறது. அகங்காரமும் கோபமும் இல்லாத மனிதனே சிறந்த செல்வந்தனாக மாற முடியும். மேலும் ஒருவன் பிறர் செய்த குற்றங்களை கண்டிப்பதற்கு முன்னால் தன் குற்றங்களை முதலில் திருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு செயல் நாம் செய்தது தவறு என்று தெரிந்தால் உடனே அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அவனே உண்மையான மனிதன். குற்றங்களுக்கு மூல காரணமே ஆசைப்பட்டதையெல்லாம் அடைய வேண்டும் என்ற அறியாமைதான். அந்த அறியாமை என்ற இருளை நீக்கிவிட்டால் மனிதர்களுள் பகை என்பதே வராது, பழிவாங்கும் நோக்கமும் வராது. அதனால் முடிந்தவரை நாம் அனைவரும் பிறருக்கு எந்த துன்பத்தையும் தராமல் முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்து நம் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வோம். வாழ்க வளமுடன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.